வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி சொல்றாரு, நான் என்னோட குழந்தைகளையும் என்னோட மனைவியையும் கண்டுபிடிக்கிறதுக்காக புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அகிலன் சொல்றாரு, அண்ணியும் குழந்தைகளும் எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் பாரதி அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, இந்த உலகத்துல எந்த மூலையில அவங்க இருந்தாலும் நான் தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தானே சேர்ந்து வாழ முடியாதுன்னு கண்ணம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன். நான் பண்ணின தப்புக்கு நான் தான் பிராச்சித்தம் தேடணும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவும் குழந்தைகளும் எங்கேயோ வெயிலையோ மழையிலையோ தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப நான் மட்டும் இங்க ஏசி ரூம்ல நிம்மதியா என்னால இருக்க முடியாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரதா இருந்தா அது கண்டிப்பா கண்ணம்மா குழந்தைகளோட தான், இல்ல அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், இது பாரதியோட சபதம்னே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதி இப்போ அவரோட கார் கீய வேணு கையில கொடுத்துடுறாரு. சௌந்தர்யாட்ட வேணு சொல்றாரு, இது கண்டிப்பா பாரதி தான் சரி பண்ண முடியும், அவன் தேடி போகட்டும், கண்டிப்பா கண்ணம்மாவை அவன் கூப்பிட்டு வருவான், அவனை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதி அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டை விட்டு கண்ணம்மாவை தேடி கிளம்பி போறாரு. அடுத்ததா கண்ணம்மாவோட அப்பா, கண்ணம்மாவோட குழந்தைங்க எல்லாருமே இப்போ கிராமத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட இப்போ கண்ணம்மாவோட அப்பா சொல்றாரு, உங்க வீடு காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அண்ணே, அதனால அந்த வீட்டுக்கு நாங்க குடி வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, எதுக்கு இப்படி தயங்கி கேட்கிற சண்முகம் அப்படின்னு கேட்கிறாரு. உங்க வீட்டுல நான் குடி வரேன் அப்படின்னு உரிமையா கேளு சண்முகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்காரர் இப்போ அவரோட பொண்ணு கூப்பிடுறாரு. அவங்க யாரு அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தாமரை தான் அவங்க. இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீடு ஒண்ணு காலியா இருக்குல்ல, அந்த வீட்டோட சாவி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம பின்னாடி வீட்டுல பண்ட பாத்திரம், பாய், தலகாணி எல்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் இவங்க யூஸ் பண்றதுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாப்பா, நாங்க சாயங்காலமா போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நம்மளோட சொந்தக்காரங்கம்மா நீ, இது கூட நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்றாரு. தாமரை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த வீட்டுல குடியிருந்தவங்க இப்பதான் காலி பண்ணி மதுரைக்கு போனாங்க, ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான பண்ட பாத்திரம், ஒரு டிவி கூட எக்ஸ்ட்ரா எங்கிட்ட இருக்கு, அது எல்லாத்தையும் பசங்களை விட்டு வந்து கொடுக்க சொல்றேன் அப்படின்னு தாமரை சொல்றாங்க. இனிமேல் இது உன்னோட வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லட்சுமிட்டையும் ஹேமாட்டையும் கண்ணம்மா சொல்றாங்க, இனிமே இதுதான் நம்மளோட உலகம், இந்த கிராமத்தை தான் நம்ம இனிமே இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில பாரதி கண்ணம்மா குழந்தைங்களோட போட்டோவை காமிச்சு எல்லார்ட்டையுமே இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. பாரதி விசாரிச்சுட்டு இருக்கிறத கண்ணம்மாவோட மாமா கணபதி பாக்குறாரு. டாக்டர் சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஞாபகம் இருக்குதா, நான் தான் கண்ணம்மாவோட மாமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவோட சித்தி இருக்கிறாங்களா, அவங்களோட தம்பினா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா குழந்தைங்க 2 பேரையும் நீங்க தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அது எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நேத்து கண்ணம்மாவோட அப்பா கண்ணம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா என் அக்காட்ட வந்து வா நம்ம ஊரை விட்டு போலான்னு கூப்பிட்டுருக்காரு, ஆனா என்னோட அக்கா அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னோட அக்கா மாமா மட்டும் வீட்டை விட்டு துரத்துருச்சு போல அப்படின்னு சொல்றாரு. அதான் மாமாவை தேடி கண்டுபிடிச்சு என்னோட சாப்பாட்டு பொழப்புக்கு வழி தேடலான்னு பாக்குறேன் அப்படின்னு கண்ணம்மா மாமா சொல்றாரு. ஒன்னு சொன்னா நீங்க கேட்டுப்பீங்களா, நீங்க கண்ணம்மாவை தேடி போறீங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு துணையா நானும் வரட்டுமா அப்படின்னு கண்ணம்மாவோட மாமா கேக்குறாரு. அது கேட்ட உடனே பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னோட மனைவி குழந்தைகளை நான் எப்படி தனியா தேடி போக போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு நீங்க துணையா வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா மாமா சொல்றாரு, கண்ணம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல குடியிருந்தால, அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாரு. இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை, வாங்க போலாம் அப்படின்னு கண்ணம்மாவோட மாமாவை கூட்டிட்டு இப்ப பாரதி அங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்ததா கிராமத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா அப்பா கிராமத்துல இருக்க பெரியவங்க எல்லார்ட்டையும் கண்ணம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்களாம் சொல்றாங்க, நீ வருத்தப்படாதம்மா, உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அப்பா எங்க எல்லாத்தையுமே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தேகப்படுற ஒருத்தன் கூட ஒரு 10 வருஷமா நீ கஷ்டப்பட்டிருக்கமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் இங்க வந்து உனக்கு பிரச்சனை கொடுப்பாருன்னு பயப்படாதம்மா, எங்களை மீறி யாரும் இந்த ஊருக்குள்ள வர முடியாது அப்படின்னு அந்த பெரியவங்க சொல்றாங்க. உனக்கு என்ன வேலைமா செய்ய தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் ஒரு ஸ்கூல்ல கூட சமைச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. போக தையல் வேலையும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் பெரியவங்க சொல்றாங்க, இங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்க ஒரு 10-15 ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு வயசான பாட்டி தான் தனியா இருந்து சமைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணையா நீயும் இருமா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட பிள்ளைகளும் 6வது படிக்குதுன்னு சொல்றல, அவங்களே அந்த ஸ்கூல்லே சேர்த்து விட்டுருமா, பிள்ளைகளுக்கும் சேர்த்து நீ சமைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.